சவுக்கு சங்கர்ங்கிற சாக்கடை சங்கர் அதிமுக பாஜக அடிமைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப நாளாவே தமிழகத்துல தன்னை ஒரு நடுநிலையான பத்திரிகையாளரை காட்டிட்டு வர்றது சவுக்கு சங்கர். ஆனா அது உண்மை கிடையாது. எந்த கட்சி பெட்டி கொடுக்குதோ அந்த கட்சிக்கு ஆதரவா பேசுறதுதான் சவுக்கு சங்கரோட வேலை. இந்த தேர்தல் இருக்கிற நேரத்துல அதிமுகவும் பாஜகவும் சவுக்கு சங்கருக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, தளபதி விஜய எதை பண்ணியாவது கூட்டணியில சேர்க்கணும், அதாவது என்டிஏ கூட்டணியில சேர்க்கணும் அப்படிங்கறது அந்த அசைன்மெண்ட். இதுக்காக சவுக்கு சங்கர் ஏகப்பட்ட பிரயாசனம் என்ன, ஒரு கேமராவை ஊனி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி பேசிட்டே இருக்கிறது. தளபதி விஜய் எதுக்கு அரசியலுக்கு வந்தாரு, அவருக்கு எதுக்கு நாங்க ஓட்டு போடுறோம், இந்த மாதிரி கேள்வி கேட்கறத தொடங்கி அவரு என்டிஏல கூட்டணி போய் சேர்ந்தா நல்லது, அப்பதான் திமுக ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு ஒரு சின்ன பதில் வச்சிருக்கேன். திமுக ஒரு ஊழல் கட்சின்னு எல்லாருக்குமே தெரியும். அதை தோக்கடிக்க இன்னொரு ஊழல் கட்சியில போய் சொல்லணும்னு சேரணும்னு சொன்னதுதான் இந்த சவுக்கு சங்கர். தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச தொடக்கத்துல சவுக்கு சங்கர் கொஞ்சம் வரவேற்று பேசினாரு. அதுக்கப்புறம் அவருக்கு அசைன்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே அதிமுக பாஜக கூட கூட்டணி சேரணும்னு கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சாரு. அதாவது விஜய் பத்தி நல்லது பேசுறது கெட்டது பேசாம குழப்பி குழப்பி பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் விஜய் கூட்டணி சேர மாட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே வன்மத்தை கக்க ஆரம்பிச்சாரு இந்த சவுக்கு சங்கர். எப்ப பாருங்க தளபதி விஜய பத்தி அவதூறு பேசுறதுதான் இந்த சவுக்கு சங்கரோட வேலை. இந்த அவதூறோட உச்ச கட்டமா இப்ப பேசியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கரூர் சம்பவம் நடந்த நேரத்துல தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகம் படத்தோட ஷூட்டிங் நடந்திருக்கு அப்படின்னு இந்த சவுக்கு சங்கர் பொய்யான அவதூறை பரப்பிட்டு இருக்காரு. கரூர் சம்பவம் நடந்த நேரத்துல ஒரு ஃபேக் செய்தி பரவிச்சு, அதுதான் இந்த ஜனநாயக படத்தோட ஷூட்டிங் நடந்த அப்படின்னு. அந்த ஃபேக் செய்தியை எடுத்துட்டு இந்த சவுக்கு சங்கர் இப்ப தளபதி விஜய்க்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தளபதி விஜய்க்கு அவதூறு ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது. எல்லா கட்சிகளும் அவதூறு பரப்பிட்டு தான் இருக்கு. ஆனா தன்னை ஒரு நடுநிலையாளர் சொல்லிட்டு இந்த சவுக்கு சங்கர் மாதிரி நாதாரிகள் பேசுறது ஒரு துளியும் நம்மளால ஏத்துக்கவே முடியாது. நீ ஒரு கட்சி சார்ந்து என்ன வேணாலும் பேசு, திமுக பத்தி பேசு, அதிமுக கூட நான் அதிமுக காரன் சொல்லி பேசு. ஆனா நடுநிலையா நீ என்னைக்குமே இப்படி பொய்யான செய்திகளை பரப்பவே மாட்டான். சோ சவுக்கு சங்கர், சாக்கடை சங்கர் பேசுறது எல்லாமே அவதூறு.